இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி கொடுத்த வசனம் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். தீமைக்கு சரி கெட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை இரட்சிப்பார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் தனிப்பட்ட நபருக்கு விரோதமாக, ஒருவேளை யாராவது உங்களுக்கு விரோதமாக தீமையாக பேசிக்கொண்டே இருக்கலாம். பல பழிகளை சுமத்தி கொண்டே இருக்கலாம். வீண் காரியங்களை பேசி பேசி உங்களை திட்டிக் கொண்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் எந்த தவறும் செய்யவில்லையே, ஏன் இந்த மனிதர்கள் இப்படியாக நமக்கு விரோதமாக முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாங்களே, சண்டை பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்களே, திட்டிக் கொண்டே இருக்கிறாங்களே, எப்போதும் நமக்கு விரோதமாக பேசிக்கொண்டே இருக்கிறாங்களே, நாம் என்ன செய்வது, இவர்களுக்கு எப்படி நாம் தீமையை சரி கட்டுவது, இவர்களை என்ன செய்வது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கின்றார், தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே என்று சொல்கின்றார். நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபம். உங்கள் முழங்காலை முடக்கி கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். இப்படிப்பட்ட நபர்கள் பேசின வார்த்தைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. அப்பா, தீமையான வார்த்தைகளை பழியை எங்கள் மேலே அப்படி சுமத்தி பல காரியங்களை எங்களுக்கு விரோதமாக சொல்கிறாங்க, செய்கிறாங்க, பேசுகிறாங்க, திட்டுறாங்க. ஆனால் எங்களால் தாங்க முடியல ஆண்டவரே, நீங்கள் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, இப்படி தீமை செய்கிற மனிதர்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. எங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ண எழுந்துருளுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் என்னோடு கூட பேசுகிறீங்களே, அதனால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. நான் உங்களிடத்துல சொல்லிட்டேன் ஆண்டவரே, உமக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் சொல்லுங்கள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை இரட்சிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. அதனால் நீங்கள் ஜெபம் செய்யுங்க, ஆண்டவரிடத்துல சொல்லிடுங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் நிந்தனையாய் பேசுகிற அந்த வார்த்தைகளெல்லாம் ஆண்டவரிடத்துல சொல்லிடுங்க. ஆண்டவரே, என்னால் தாங்க முடியலை, இந்த மக்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்களுக்காக ஜெயத்தை தாங்கன்னு சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் ஜெபித்த உடனே பதில் வந்துவிடும், அடுத்த நாளே பதில் வந்துவிடும் என்று நினைக்காதீங்க. ஒருவேளை சில நாட்கள் தாமதமாகலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்கின்றார். நீங்கள் காத்திருங்க, கர்த்தர் அதற்கான வேலையை வைத்திருப்பார். உங்களுக்காக நியாயாதிபதியாய் எழுந்தருள்வார். நீங்கள் நீதியாய் நடந்து செவ்வையாய் நடந்து நன்மை செய்கிறவர்களாக, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை தீமையாக செய்கிற மனிதர்களை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்க மாட்டார். நிச்சயமாக நியாயாதிபதியாக எழுந்தருள்வார். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்க்கலன்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களுக்கு விரோதமாக அநியாயமாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும், ஒவ்வொரு நிந்தனையான நிபச்சொல்லையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார், கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். அதனால் நீங்கள் ஜெபம் செய்யுங்க, கர்த்தருடைய பாதத்தில் கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சிருங்க. அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக நியாயாதிபதியாய் எழுந்தருளி, உங்களுக்காக யுத்தம் பண்ணி, உங்களுக்காக ஜெயத்தை தந்து உங்களை இரட்சிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாத்துக் கொள்வார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சிருங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தல்வராக. ஆமேன்.